நம்ம கடைசியா எது வர பார்த்தோம்? ஆ நிலா 4 முட்டை எண்ணுனாங்கல்ல, அது வர பார்த்தோம். அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அடுத்து எவ்ரி டே நிலா ஃபெட் த ஸ்பேரோ. நிலா வந்து டெய்லி வந்து அந்த குருவிக்கு வந்து சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் கெப்ட் செக்கிங் வெதர் த எக்ஸ் ஹேட்ச்ட். டெய்லி அவங்க வந்து என்ன செக் பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த முட்டையிலருந்து குருவி வெளியில வருதா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓ! 3 எக்ஸ் ஹேவ் ஹேட்ச்ட். அப்புறம் சொல்றாங்க நிலா, 3 எக்ஸ் வந்து என்னாச்சு? குட்டி போட்டுருச்சு, வெளியில வந்துருச்சு குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "த ரிமைனிங் ஒன் கோல்டன் எக் அலோன் ஹேஸ் நாட் ஹேட்ச்ட்." என்ன சொல்றாங்க? "இந்த கோல்டன் எக் மட்டும் வெளியிலயே வரலையே ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த குருவி சொல்லுது, "எஸ், தட் எக் டஸ் நாட் ஹேட்ச்." அது வந்து ஹேட்ச் ஆகாது. "இட் இஸ் அ சாக்லேட் எக் ஃபார் யூ." அது வந்து நான் உனக்காக குடுக்குற சாக்லேட் எக்குன்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லுது. அதுக்கு நிலா சொல்றாங்க, "சாக்லேட் எக்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எஸ், இட் இஸ் அ கிஃப்ட் ஃபார் ஹெல்பிங் மீ த பில்ட் த நெஸ்ட்." அது வந்து நான் வந்து உனக்கு குடுக்குற கிஃப்ட். ஏன் நான் உனக்கு கிஃப்ட் குடுத்தேன்னா, நீ எனக்கு கூடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்காக குடுத்தேன்னு அந்த குருவி சொல்லுது. "ஓ! தேங்க் யூ வெரி மச்ன்னு" நிலா சொல்றாங்க. "மை வூண்ட் ஹேஸ் ஆல்சோ ஹீல்ட். தேங்க் யூ டூ." அதே மாரி எனக்கு அடிபட்டதும் சரியாச்சு. உனக்கும் தேங்க் யூன்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லுது. அப்புறம் நிலா பிளேட் ஹேப்பிலி வித் தி ஸ்பேரோ அண்ட் இட்ஸ் பேபிஸ். அதுக்கப்புறம் நிலா என்ன பண்றாங்க? அவங்க இந்த ஸ்பேரோ கூடயும், அதோட பேபிஸ் கூடயும் நல்லா ஜாலியா விளையாடுறாங்க. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் அ சப்ட்ராக்ஷன் ஃபேக்ட். இப்போ இத பார்க்கலாமா? வாங்க. இங்க மொத்தம் எத்தன பீட்ரூட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் எத்தன இருக்கு? 7 பீட்ரூட் இங்க இருக்கு. இங்க நல்லா இல்லாத பீட்ரூட் எத்தன இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. மொத்தம் எத்தன இருக்கு? 6 இருக்கு. 7ல 6 போயிடுச்சுன்னா எவ்வளோ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6. மிச்சம் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஆ 1 நம்ம இங்க எழுதணும். அங்க எத்தன நல்ல பொட்டேட்டோஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 நல்ல பொட்டேட்டோஸ் இருக்கு. இங்க நல்லா இல்லாத பொட்டேட்டோஸ் எத்தன இருக்கு? 1, 2, 3, 4. 4 இருக்கு. 8ல 4 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? 8ல 4 போச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க. 1, 2, 3, 4. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. அது இங்க போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? நீங்க கடைக்கு போறீங்க. உங்க வீட்ல ₹10 குடுக்குறாங்க. எவ்வளோ குடுக்குறாங்க? ₹10 குடுக்குறாங்க. அதுக்குள்ள ₹8க்கு நீங்க இந்த கோன வாங்கிடுறீங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க. ₹10ல ₹8 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1, 2. ₹2 தான் மிச்சம் இருக்கு. அது இங்க போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஆ உங்க வீட்ல ₹10 குடுக்குறாங்க. நீங்க ₹7க்கு இந்த நெல்லிக்காய் வாங்கிர்றீங்க. எவ்வளோ வாங்குறீங்க? ₹7க்கு. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 10ல இருந்து -7 நம்ம எப்படி மைனஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3. ₹3 தான் இருக்கு. 10ல 7 போச்சுன்னா எவ்வளோ? 3. அடுத்து பாருங்க. ஆ இப்போ உங்ககிட்ட 10 + 5 எவ்வளோ? 15. உங்ககிட்ட ₹15 இருக்கு. அதுல ₹12க்கு எரேசர் வாங்கிர்றீங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ 15ல 12 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 15ல 12 போச்சுன்னா எவ்வளோ? மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3 இருக்கு. 1, 2, 3. மிச்சம் எவ்வளோ இருக்கு? ₹3 தான் மிச்சம் இருக்கு. அடுத்து பாருங்க. ஆ இங்க எவ்வளோ இருக்கு? 10 + 5 எவ்வளோ சொன்னேன்? 15. இந்த பொமோகிரானேட் எவ்வளோ? 15. 15ல 15 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரலாமா? 15லேருந்து நம்ம 15 மைனஸ் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15ல 15 மைனஸ் பண்ணா என்ன இருக்கு? 0. ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு கிடைக்கிறது 0. அடுத்து பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்பவும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 9ல 5 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. 9ல 5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4. 4 தான் இருக்கு. அடுத்து பாருங்க. 18ல 9 போச்சுன்னா எவ்வளோ? 18ல நம்ம 9 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணலாமா? வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. இதுவரை கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 18ல 9 போச்சுன்னா எவ்வளோ? 9 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. 10ல 8 போச்சுன்னா எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணுங்க. 10 ஃபிங்கர்ஸ்ல 8 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1, 2 வெறும் 2 தான் இருக்கு. 10ல 8 போச்சுன்னா எவ்வளோ? 2. 12ல 7 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? 12லேருந்து 7 மைனஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 மிச்சம் எவ்வளோ இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 5. 1, 2, 3, 4, 5 12ல 7 போச்சுன்னா எவ்வளோ? 5. அடுத்து பாருங்க 11ல 5 போச்சுன்னா எவ்வளோ? இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம் வாங்க. 11ல 5 போச்சுன்னா 1, 2, 3, 4, 5 மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. 11ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 6. இப்போ நம்ம திரும்பவும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 13ல 4 போச்சுன்னா எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 13லேருந்து நம்ம 4 மைனஸ் பண்ணலாமா? 1, 2, 3, 4 மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 13ல 4 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கு? 9 இருக்கு. அடுத்து பாருங்க 16ல 9 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? 16ல 9 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 16ல 9 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 7 இருக்கு. அடுத்து பாருங்க 15ல 7 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாமா? என் கூட கவுண்ட் பண்ணிக்கோங்க. 15லேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 மிச்சம் எவ்வளோ இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 15ல 7 போச்சுன்னா எவ்வளோ? -8. அடுத்து பாருங்க 14ல 8 போச்சுன்னா எவ்வளோ? கவுண்ட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. 8 மைனஸ் பண்ணணும் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மிச்சம் எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 14ல 8 மைனஸ் பண்ணா எவ்வளோ இருக்கு? 6 தான் இருக்கு. இங்க 19 இருக்கு. இங்க 11 இருக்கு. இங்க நடுவுல கொஞ்சம் நம்பர்ஸ் காணாம போயிருக்கே! அது எங்க போச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஆ நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? 11லேருந்து கண்டுபிடிக்கணும். 11க்கு அப்புறம் என்ன வரும்? 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இப்போ எத்தனை நம்பர்ஸ் காணாம போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 நம்பர்ஸ் காணாம போயிருக்கு. இங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க. இங்க 12 இருக்கு. இங்க 6 இருக்கு. நடுவுல கொஞ்சம் நம்பர்ஸ் காணாம போயிருக்கு. நம்ம 6ல இருந்து தேடுவோமா? வாங்க. 7, 8, 9, 10, 11, 12 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் காணாம போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 நம்பர்ஸ் காணாம போயிருக்கு. அடுத்து பாருங்க. இப்போ நம்ப இங்க 11 குடுத்துருக்காங்க. இங்க 10 இருக்கு. ஏதோ ஒரு நம்பர் இங்க காணாம போயிருக்குல்ல. எதுன்னு பார்க்கலாமா? நான் 10க்கு அப்புறம் என்ன வரும்? 11 வரும். எத்தன நம்பர் காணாம போயிருக்கு? ஒரே நம்பர் தான் காணாம போயிருக்கு. இங்க 1 போட்டுக்கோங்க. 11ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 10 அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இங்க 1 மட்டும் தான் காணாம போயிருக்கு. அடுத்து பாருங்க. இங்க 17 இருக்கு. இங்க 9 இருக்கு. நம்ம எதுலேருந்து தேடணும்? 9க்கு அடுத்த நம்பர்லேருந்து தேடணும். தேடலாமா? 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 வந்துட்டோம். எத்தனை காணாம போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 நம்பர்ஸ் காணாம போயிருக்கு.